ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அவங்களுடைய மாத வருமானத்திற்கு பட்ஜெட் வந்து பிளான் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதற்கான பட்ஜெட் தான் இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து எப்படி வந்து பட்ஜெட் பிளான் பண்ணுறது, எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நல்லா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கள அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வருமானத்துக்கு பட்ஜெட் பிளானிங் வந்து கேட்டுட்ருக்காங்க. நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமாகவே போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நிறைய பட்ஜெட் பிளானிங் கேட்குறதுனால கொஞ்சம் டிலே ஆகுது. பார்க்குற வியூவர்ஸ் உங்களுக்குமே உங்களோட வீட்டு வருமானத்திற்கான பட்ஜெட் பிளானிங் தேவைப்படுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் வந்து பட்ஜெட்டை பிளான் பண்ணி கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, மாத வருமானம் 24,000 பட்ஜெட் பிளானிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதும் வித் சேவிங்ஸ் ஐடியாஸ் ஃபார் பிகினர்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பட்ஜெட் பிளானிங் அண்டு சேவிங் ஐடியாஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுடைய வீட்டுக்கு என்ன மாதிரியான ஒரு வருமானம் இருந்தாலும் கண்டிப்பாக இதில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்கள் வீட்டுக்கும் அது வந்து கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். எப்போவுமே நம்ம வந்து பட்ஜெட் பிளான் பண்ணும் பொழுது நம்ம வந்து பெரும்பாலான குடும்பங்களில் செய்யக்கூடியது என்னென்னா, வரவு வந்துடுச்சு அப்படின்னா நம்ம செலவுகள் அப்படிங்கிற விஷயத்த நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம். பட் வந்து பட்ஜெட் பிளான் பண்ணும் பொழுது நீங்கள் ஒரு வருமானம் வருது அப்படின்னா அதில் வந்து குறிப்பிட்ட அளவு பணத்தை சேமிப்புக்கு அப்படின்னு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் செலவுகள் அப்படிங்கிறத செய்ய ட்ரை பண்ணுங்கள். பட் வந்து உடனே செய்ய முடியுமா அப்படின்னா பண்ணுறது கடினம் தான். இருந்தாலும் ட்ரை பண்ணோன்னா நாளடைவில் ஒரு 3 மாதம் 6 மாதம் கழித்து இதை வந்து செய்யறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ வந்து மேக்ஸிமம் சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எக்கனாமிஸ்ட் வந்து 50-30-20 ரூல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான். அதாவது 50% நீட்ஸு, 30% வந்து வான்ஸு, 20% வந்து நம்மளுக்கு வந்து சேவிங்ஸ் அப்படிங்கிறது. இதை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் நம்மளால் வந்து அதை வந்து பண்ண முடியறதில்ல பெரும்பாலான குடும்பங்களில். ஆனால் ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நம்மளால் பண்ண முடியும். அதனால் இதையுமே வந்து உங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ செலவுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து டெய்லி, வீக்லி, மந்த்லி இப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து செலவுகளை பிரிச்சுக்கணும். தினச்செலவுகள், வார செலவுகள், மாத செலவுகள் அப்படிங்கிறது தான். இப்போ செலவுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 10%லேருந்து 30% வரையும் உங்களோட வருமான செலவுகள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 10% கண்டிப்பாக சேமிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் 30% சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இப்போ இன்கம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 24,000 ரூபா. 24,000த்தில் 10% பார்த்திங்கன்னா 2,400 ரூபா வருது. பட் இதை ரவுண்டாக பண்ணும்பொழுது ஒரு 2,500 ரூபா என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்க கண்டிப்பாக சேமிக்கணும். ஆனால் 24,000 ரூபாயில் வந்து 2,500 ரூபா போயிடுச்சு அப்படின்னா மீதி வந்து 21,500 ரூபாய் இருக்குது. இந்த 2,500 ரூபாய் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வருமானம் வந்துச்சுன்னா உடனே உங்கள் அக்கௌண்ட்லேருந்து, அதாவது சேலரி அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் வேறு ஒரு அக்கௌண்ட்டுக்கு இதை வந்து முதல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். மீதம் வந்து 21,500 ரூபா இருக்கு இல்லைங்களா, இந்த 21,500 ரூபா தான் நம்மளுக்கு இந்த மாதத்திற்கான வருமானம். இதுக்குள்ளே தான் நம்ம செலவுகளை பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் செலவுகளை பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக நம்ம வந்து இதுக்குள்ளே செய்கிறதுக்கு பழகிடுவோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இப்போது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தினசெலவுகளுக்கு ஒரு 1000 ரூபா எடுத்து வச்சுருங்க. அந்த தினசெலவுகள் அப்படிங்கிறத வந்து ஒரு பாக்ஸ்லேயோ ஒரு பர்ஸ்லேயோ போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா தினமும் நீங்கள் வந்து செய்யக்கூடிய செலவுகள் போக மீதத்தை அதே பாக்ஸில் போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த மாதம் முழுவதும் அதை வந்து வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா வாரச்செலவுகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பண்ணுவோம்னா, வெஜிடபிள் வந்து வாரம் ஒரு முறை வாங்குற மாதிரி நம்ம வச்சுக்கணும். அதே மாதிரி என்வி வந்து வாரம் ஒரு முறை, ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இதை 4 கேட்டகரியும் பார்த்திங்கன்னா எப்போவுமே வாரச்செலவுகள் அப்படிங்கிற கேட்டகரியில் வச்சுட்டு வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் இதை வந்து செய்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கிறோம். ஏன்னா அடிக்கடி கடைக்கு போனோன்னா கூடுதலாக நம்மளுக்கு வந்து செலவாகும்.
இப்போ வெஜிடபிள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காய்கறிகள் வந்து இப்போ மழை சீசனாக இருக்கிறதுனால காய்கறிகளோட விலை வந்து கொஞ்சம் கூடுதலாயிருச்சு. பட் சீப் அண்ட் பெஸ்ட்டாக எது கிடைக்குதோ சீசனுக்கு அந்த காய்கறிகளை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக ரூ. 300 அப்படிங்கிறது போதுமானதாக இருக்கும். இப்போ 4 வாரத்துக்கு ரூ. 1200. என்வி பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 400. வாரம் ரூ. 400 அப்படின்னா 4 வாரத்துக்கு ரூ. 1600. ஃப்ரூட்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம சேர்த்துக்கணும். எதெல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குதோ அதை வந்து பயன்படுத்தணும். ரூ. 250 வாரம் அப்படின்னா 4 வாரத்துக்கு ரூ. 1000. ஸ்நாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் என்னெல்லாம் நம்மளால் செஞ்சு கொடுக்க முடியுமோ அதை வந்து நம்மளுக்கு குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ வந்து தானியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலையாக இருக்கலாம், அல்லது வந்து இப்போ சீசன் பார்த்தீங்கன்னா நுங்கு வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பலாப்பழம் வந்து சீசன் இருக்குது. மாம்பழம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது. இந்த மாதிரி அந்தந்த சீசனில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ, ஸ்நாக்ஸ் கிடைக்குதோ அதை வந்து நம்ம வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் நம்மளுடைய பட்ஜெட்குள்ளே வாங்கிட முடியும். இப்போ வார செலவுகளுக்கு பார்த்திங்கன்னா டோட்டலாக 1200, 1600, 1000, 800 மொத்தம் பார்த்திங்கன்னா 4600. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா தினசெலவுகளுக்கு ரூ. 1000 எடுத்து வச்சுட்டோம். வார செலவுகளுக்கு ரூ. 4600 எடுத்து வச்சுட்டோம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக வெஜிடபிளுக்கு இது, என்விக்கு இந்த அமௌண்ட்டு, ஃப்ரூட்ஸ்க்கு இந்த அமௌண்ட்டுன்னு தனித்தனியாக பிரித்து ஒரு பர்ஸ்லேயோ ஒரு கவர்லேயோ கண்டிப்பாக எடுத்து வச்சுருங்க. அப்படி நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா செலவுகளை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சேவிங்ஸு. இப்போ வந்து நான் முதல்லையே சொல்லிட்டேன் இல்லைங்களா, அந்த சேவிங்ஸ் வந்து ரூ. 2500 முதல்ல எடுத்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த அமௌண்ட்டை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஐடியாவை சொல்கிறேன். கண்டிப்பாக ஃபேமிலின்னு இருந்தால் நம்மளுக்கு எமர்ஜென்சிக்கு கோல்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். பட்டு கோல்டை வந்து நம்ம நினச்ச உடனே வாங்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வாங்குறது வந்து எந்த மிடில் கிளாஸாக இருந்தாலும் ரொம்பவும் சிரமம். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து நகை சீட்டு போட்டு நகையாக வாங்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலான லாபம் இருக்கும். அதனால் கண்டிப்பாக நகை சீட்டு ஒன்று போட்டுருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ரெக்கரிங் டெபாசிட் வந்து நம்ம வந்து குழந்தைங்கள நீங்கள் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக, அல்லது காலேஜில் குழந்தைங்க படிச்சுட்ருக்காங்க, ஃபீஸ் கட்டுறதுக்காக நம்ம வந்து இதை பயன்படுத்திக்கலாம். அதனால் இந்த ரெக்கரிங் டெபாசிட் அப்படிங்கிறது போடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செல்வமகள் சேமிப்பு திட்டம் பெண் குழந்தைங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக போடுங்க. ஏன்னா இதில் வந்து வட்டி வந்து ரொம்பவும் அதிகம். அதே மாதிரி பிபிஎஃப் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸில் வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா லாங் டேர்மில் நான் ஒரு 15 வருஷம் கழித்து நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு, வட்டி தொகை ரொம்ப ரொம்ப கூடுதல். அதனால் இந்த மாதிரி நீங்கள் பிரித்து அந்த ரூ. 2500 சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஐபின்னு நான் சொல்லியிருக்கேன். இது வந்து ஷேர் மார்க்கெட் ஓரியன்டு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அடுத்தது எஸ்டபிள்யூபி சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான் அப்படிங்கிறது. இந்த 2 விஷயத்துலையும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஃப்யூச்சருக்காக உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃபாக இருக்கலாம், அல்லது குழந்தைங்களோட ஹையர் எஜுகேஷனாக இருக்கலாம், அல்லது மேரேஜாக இருக்கலாம். இந்த மாதிரிக்கு நீங்கள் எஸ்ஐபி எஸ்டபிள்யூபியில் போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி பற்றியும் எஸ்டபிள்யூபி பற்றியும் கேட்டிருக்கிறீங்க. கண்டிப்பாக ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ மாத செலவுகள் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாடகை பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ரூ. 6000 அப்படின்னு போட்டிருக்கிறேன். பட் உங்களால் முடியுது அப்படின்னா ரூ. 5000 பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணலாம். இப்போ இங்கே இருக்கிற ரூ. 1000 நம்ம வந்து வேறு ஒரு செலவுக்கு நம்ம பயன்படுத்திக்க முடியும். அடுத்தது கிராசரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரூ. 3500 போட்டிருக்கேன். நீங்கள் கேட்கலாம் ரூ. 3500 இப்போ இருக்கிற விலைவாசியில் அரிசியும் வாங்கி, அதாவது சாப்பாட்டு அரிசி, இட்லி அரிசி, இதெல்லாம் அரிசியும் வாங்கி மளிகை ஜாமானும் வாங்கிட முடியுமா அப்படின்னு. பட்டு வந்து நீங்கள் வந்து ரேஷன் கடையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை ஆயிலாக இருக்கலாம், பருப்பாக இருக்கலாம், எல்லாமே வந்து எதெல்லாம் உங்களால் கண்டிப்பாக பயன்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை பயன்படுத்திங்கன்னா ரூ. 3500 அப்படிங்கிறது போதுமானதாக இருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு நான் வந்து ரூ. 3500 தான் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் நான் வந்து கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பாலுக்கு வந்து ரூ. 1200. ஈபி பார்த்திங்க அப்படின்னா நான் ரூ. 300 போட்டிருக்கேன். அதாவது ஒரு மாதம் ரூ. 300, 300 + 300 600, ரூ. 500 வர்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதுவுமே பார்த்திங்கன்னா சில வீடுகளில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 100 யூனிட் வரைக்கும் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஈபி பில்லே வர்றதில்ல. இது மாதிரியும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய ஈபி பில்லை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அடுத்தது வந்து கேஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் ரூ. 600 ஒரு மாதத்துக்கு போட்டிருக்கேன். ஏன்னா 2 மாதம் கண்டிப்பாக எல்லார் வீட்டுக்கும்
வந்து வரும். அதனால் வந்து ஒரு மாதம் 600, இன்னொரு மாதம் 600, 1200 எடுத்து வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக போதுமானதாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கேஸோட ரேட் வந்து ரூ. 850 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. கண்டிப்பாக இதில் 200, 300 நம்மளுக்கு மீதம் தான் ஆகுது. அடுத்தது வந்து கேபிள். எல்லார் வீடுகள்லேயும் கேபிள் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு ரூ. 250. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் வந்து பெட்ரோலுக்காக போட்டிருக்கேன் ரூ. 1500. அதுவும் இல்லாமல் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரீ பஸ் விடுறாங்க இல்லைங்களா, அதை முழுமையாக பயன்படுத்த பாருங்கள். அப்படி பயன்படுத்தும் போது நம்மளுக்கு பெட்ரோல் செலவு அப்படிங்கிறது கண்டிப்பாக குறையும். அடுத்தது வந்து மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு கண்டிப்பாக ஒரு ரூ. 500 ஒரு கவர்லேயோ பர்ஸ்லேயோ போட்டு தனியாக வச்சுருங்க. மொபைல் ரீசார்ஜ் அப்படிங்கிறது இப்போ மஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் 2 பேர் மொபைல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாதம் ரூ. 500 வந்து தேவைப்படும். அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சிக்கு ஒரு ரூ. 500, ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரூ. 500. ஏன்னா நம்மளுக்கு வந்து மாதம் இல்லைனாலும் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு விசேஷம் வந்துட்டுருக்கும். பொங்கல், தீபாவளி, கிறிஸ்மஸ், நியூ இயர் இப்படி. அதுக்காக கண்டிப்பாக ஃபெஸ்டிவலுக்குன்னு தனியாக ஒரு ரூ. 500 ஒதுக்கி வச்சுருங்க. இது இல்லாமல் இப்போ நான் சொன்ன செலவுகள் இல்லாமல் வேறு செலவுகள் இருக்கும் இல்லைங்களா, நம்ம வந்து வீட்டுக்கு ஏதோ ஒரு திங்ஸ் வாங்கிறதா இருக்கலாம், அல்லது வந்து நம்ம வந்து வெளியில் ஏதாவது போகணும் அப்படின்னு நினைக்கிறதா இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு 1000 அதர்ஸ்ன்னு போட்டு ஒரு ரூ. 550 செலவு பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த மாத செலவுகள் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக ரூ. 15,900. அதாவது கிட்டத்தட்ட நான் ரூ. 16,000 பட்ஜெட் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். பட் நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி, அதாவது நான் இது அப்ராக்சிமேட்டாக நான் வந்து கொடுத்துருக்குறேன். இந்த பட்ஜெட்டில் உங்களுடைய செலவுகள், சேமிப்புகள், உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை பொறுத்து நீங்கள் இதில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பட்ஜெட் வந்து மொத்தமாக டோட்டலாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 2,500 சேவிங்ஸுக்கு, தினச்செலவுகளுக்கு ரூ. 1000, வார செலவுகளுக்கு ரூ. 4,600, அப்புறம் மாத செலவுகளுக்கு ரூ. 15,900. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரூ. 24,000 வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பட்ஜெட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்குற வியூவர்ஸ்க்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.